வணக்கம். கங்கை கொண்டான் மான்கள் சரணாலயம்னு சொன்னதும் உங்க மனசுல என்ன தோணுது? பசுமையான மரங்களுக்கு நடுவுல மான்கள் எந்த கவலையும் இல்லாம சுதந்திரமா துள்ளி திரியிற ஒரு அழகான காட்சி தானே. ஆனா இந்த அமைதியான தோற்றத்துக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை மறைஞ்சிருக்கு. அதாவது இந்த சரணாலயத்தோட அதிகாரப்பூர்வ எல்லைக்கு வெளியில மான்கள் ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்கொள்றது ஒரு சூழல். சரி, இதை இன்னும் ஆழமா அலசுவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெல்லை கங்கை கொண்டான் பகுதியில நடக்கிற தொடர் மான்கள் மரணங்களை பத்தி தான். வெறும் 7 மாசத்துல 22 மான்கள் எப்படி இறந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற நிர்வாக சிக்கல்கள் என்னென்னு விரிவா பார்க்க போறோம். இந்த விஷயத்தை தொடர்ந்து களத்திலிருந்து ரிப்போர்ட் பண்ற நெல்லை போஸ்ட் நீங்க பின்தொடர்ந்தா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா. இங்க நாம ஆராய வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு இடத்துக்கு சரணாலயம்ல பேர் வச்சதால மட்டும் அங்க இருக்கிற உயிரினங்கள் பாதுகாப்பா ஆகிடுமா என்பதுதான். சட்டத்துல இருக்கிற பாதுகாப்புக்கும் களத்துல இருக்கிற யதார்த்தத்துக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில தான் இந்த அப்பாவி விலங்குகள் சிக்கி தவிக்குது. இந்த எண்கள் நமக்கு என்ன சொல்லுது, உண்மையான பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு நம்ம சேர்ந்து ஆராய்வோம். முதல்ல அந்த புள்ளி விவரங்களை பார்ப்போம். ஏன்னா பிரச்சனையோட தீவிரத்தை உணர்றதுக்கு இந்த எண்கள் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்துல இருந்து அக்டோபர் வரைக்குமான 7 மாசத்துல மட்டும் 22 புள்ளிமான்கள். 22 புள்ளிமான்கள். ஒரு சாம்பல் நிற மந்தி. ஆமா. ஆக மொத்தம் 23 வனவிலங்குகள் அந்த பகுதியில இறந்திருக்கு. இது யாரோ சொல்ற கணக்கல்ல, வனத்துறையே கொடுத்த அதிகாரப்பூர்வமான தகவல். ஆமா, 23 உயிர்கள். இந்த மரணங்களுக்கான காரணங்களை நாம பிரிச்சு பார்க்கணும். வனத்துறை கொடுத்த தகவற்படி 11 மான்கள் நாய்க்கடியால இறந்திருக்கு. ஒரு நிமிஷம், 11 மான்கள் நாய்க்கடியாலையா? ஆமா. ஒரு சரணாலயத்துக்கு பக்கத்துல இவ்ளோ தெருநாய்களோட அச்சுறுத்தல் இருக்கிறத நம்பவே முடியலையே. இது எப்படி சாத்தியம்? இது தற்செயலானது இல்ல. சரணாலயத்தை சுத்தி இருக்கிற தொழிற்சாலைகள், குடியிருப்புகள்ல இருந்து முறையா அகற்றப்படாத குப்பைகள் தான் இந்த நாய்களை அந்த பகுதிக்கு ஈர்க்குது. ஓஹோ, அப்போ குப்பைகள் தான் மூல காரணமா? ஆமா. இந்த நாய்கள் கூட்டம் சேர்ந்து தனியா வர்ற மான்களை, குறிப்பா குட்டி மான்களை வேட்டையாடுது. இது மனித விலங்கு மோதல் இல்ல, இது மனிதர்களோட அலட்சியத்தால உருவான இன்னொரு விலங்கு மோதல். புரியுது. நாம உருவாக்குன ஒரு பிரச்சனை வனவிலங்குகளோட உயிரை எடுக்குது. சரி, அப்புறம் 8 மான்கள் வாகனங்கள்ல அடிபட்டு இறந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, தேசிய நெடுங்காலையில வாகனங்கள் மோதி பரிதாபமா உயிரிழந்திருக்கு. மிச்சம் 4 விலங்குகள் நோய்வாய்ப்பட்டு இறந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாகன விபத்துகள் அந்த இடத்தோட சூழலை நாம கொஞ்சம் கூட மதிக்காம எவ்வளவு வேகமா நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கோங்கிறதோட நேரடி சாட்சி. அப்போ இந்த மரணங்கள் எல்லாமே அறிகுறிகள் தானே சொல்றீங்க. ஆனா உண்மையான நோய் வேற இடத்துல இருக்கு இல்லையா? அது ஒரு வரைபடத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த முழு பிரச்சனைக்கும் ஆணிவேர் அதிகாரிகளோட மேசையில இருக்கிற ஒரு வரைபடம் தான். மான்கள் வாழற அந்த மொத்த பகுதியும் சட்டப்படி 3 காப்பு காடுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. 3 காடுகளா? ஆமா. 1 கங்கை கொண்டான் பகுதி 1. இதோட பரப்பளவு 288 ஹெக்டேர். 2வது கங்கை கொண்டான் பகுதி 2. இது 157 ஹெக்டேர். 3வது தாளையூத்து காப்புக்காடு. இது 595 ஹெக்டேர். ஓகே, 3 அலகலகா பகுதிகள். இதுல என்ன சிக்கல்? கங்கை கொண்டான் பகுதி 1 மட்டும்தான் அதிகாரப்பூர்வமா மான்கள் சரணாலயமா அறிவிச்சது. ஓ, பகுதி 1 மட்டுமாதான்? ஆமா. ஆனா கலை யதார்த்தம் என்ன சொல்லுதுன்னா, மான்கள் பகுதி 2 அண்டு தாழையூத்து பகுதிகளில் தான் அதிகமா வாழுது. அங்கதான் அதுங்க சுதந்திரமா நடமாடுது. இப்ப புரியுதா? எங்க பாதுகாப்பு அதிகமா தேவையோ அந்த இடத்துல சட்டப்பூர்வமான பாதுகாப்பு இல்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியல. பகுதி 2லயும் தாழையூத்துலயும் மான்கள் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சோம், ஏன் பகுதி 1 மட்டும் சரணாலயமா அறிவிச்சாங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருந்ததா, இல்ல இது வெறும் நிர்வாக குளறுபடியா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு நேரடியான பதில் இல்ல. ஆனா 2 விஷயங்களை நம்ம யூகிக்கலாம். 1, பகுதி 1 அறிவிக்கிறது சுலபமா இருந்திருக்கலாம். அங்க தனியார் நிலங்கள், தொழிற்சாலைகள் ஆக்கிரமிப்பு குறைவா இருக்கலாம். 2வது, இது சட்ட ரீதியான ஒரு முக்கியமான வேறுபாட்டை காட்டுது. அது என்ன? காப்பு காடு, அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட், அப்புறம் சரணாலயம், சாங்சுவரி, 2க்கும் சட்டப்படி பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? காப்பு காடுங்கிறது வனத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா அதுல சில நிபந்தனைகளோட மனித நடவடிக்கைகள் அனுமதிக்கப்படலாம். ஆனா ஒரு இடத்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழே சரணாலயம்னு அறிவிச்சிட்டா அதுக்கு மிக உயர்ந்தபட்ச பாதுகாப்பு கிடைக்குது. ஓஹோ. ஆமா,
கூடுதல் நிதி ஒதுக்கப்படும், அதிக வன பாதுகாவலர்கள் நியமிக்கப்படுவாங்க, அத்துமீறல்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். இங்க பகுதி 2ல நடவடிக்கை எடுக்க வனத்துறை தயங்குறதுக்கு காரணம் அது சட்டப்படி வெறும் காப்பு காடு தான். அவங்களுக்கு அதிக அதிகாரம் இல்ல. இதுதான் அந்த நிர்வாக எல்லைக்கோடு உருவாக்குற செயற்கையான தடை. நீங்க பகிர்ந்துகிட்ட மூலத்திலிருந்து ஒரு வரி இப்போ எனக்கு சரியா புரியுது. மான்களுக்கு எல்லைகள் தெரியாது, ஆனால் அதிகாரிகளுக்கு இந்த நிர்வாக எல்லைக்கோடு தான் பாதுகாப்பிற்கும் அலட்சியத்திற்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. இதுதான் முழு பிரச்சனையையும் விளக்கிடுது. இந்த விஷயத்தை தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர் முத்துராமன் தன்னோட பொதுநல மனுல எழுப்பியிருக்கார் இல்லையா? ஆமாம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அவர் தாக்கல் செஞ்ச பொதுநல மனுவோட மையமே இதுதான். விலங்குகளோட வாழ்விடத்தை மனுஷங்க போடுற கோடுகள் வச்சு பிரிக்காதீங்க, இந்த 3 பகுதிகளையும் இணைச்சு ஒரே சரணாலயமா அறிவிங்கன்னு அவர் கோரிக்கை வச்சிருக்கார். ஏன்னா மான்களுக்கு இது 3 பகுதி இல்ல, அதுக்கு இது ஒரே வீடு. அந்த வழக்கு இப்போ விசாரணையில இருக்கு. இந்த நிர்வாக அலட்சியத்தோட உச்சக்கட்டத்தை அந்த ஆர்டிஐ பதில் தான் காட்டுது. ஆர்வலர் முத்துராமன் ரொம்ப நேரடியா ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கங்கை கொண்டான் பகுதி 2ல ஏன் பகுதி 1ல இருக்கிற மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தலன்னு, அதாவது அங்கேயும் மான்கள் இருக்கு, அங்கேயும் சாகுது, ஏன் பாதுகாப்பு இல்லன்னு கேட்டிருக்கார். ஆமா, இதுக்கு வனத்துறையிடமிருந்து வந்த பதில்தான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளி. அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அப்பகுதி பாதுகாக்கப்பட்ட சரணாலயமாக அறிவிக்க பரிசீலனை செய்யப்படும். என்னது பரிசீலனை செய்யப்படுமா? இது எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு பதில். அதாவது அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கறாங்க, ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டோம், ஏன்னா அது எங்க சட்ட வரம்புக்குள்ள வரல. கரெக்ட். ஆனா அத சட்ட வரம்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பரிசீலனை பண்றோம்னு சொல்றாங்க. இந்த பரிசீலனை முடியறதுக்குள்ள இன்னும் எத்தனை மான்கள் சாகணும்? இத பெரிய சித்திரத்தோட பொருத்தி பார்த்தா இது ஒரு உன்னதமான அதிகார வர்க்கத்தோட மெத்தன போக்க காட்டுது. ஒருவேளை அவங்களுக்கு நிஜமாவே நிதி ஒதுக்கீடு இல்லாம இருக்கலாம், அரசியல் அழுத்தம் இருக்கலாம். ஆனா 7 மாசத்துல 22 உயிர்கள் போன பிறகும் ஒரு தற்காலிக நடவடிக்கை கூட எடுக்காம அதே பரிசீலனையில் உள்ளதுங்கிற பதில சொல்றதுதான் பிரச்சனை. இந்த பரிசீலனைங்கிற வார்த்தை எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறத நியாயப்படுத்துற ஒரு கெடயமா பயன்படுத்தப்படுது. களத்துல விலங்குகள் செத்து மடியுது, ஆனா கோப்புகள்ல அந்த இடம் பரிசீலனையில இருக்கு. சரி, இந்த நிர்வாக எல்லைக்கோட்டைய தாண்டி அந்த மான்கள் வேற என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்குது? உங்க மூலங்கள்ல தொழிற்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலை பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது? ரொம்ப பெரிய பாதிப்பு. இந்த சரணாலய பகுதி வெறும் காடு மட்டும் இல்ல, அதை சுத்தி சிமெண்ட் ஆலைகள், ரசாயன தொழிற்சாலைகள்னு பல பெரிய நிறுவனங்கள் இருக்கு. இந்த நிறுவனங்களோட விரிவாக்க பணிகள் மான்களோட வாழ்விடத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்குது. இப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. மரங்களை வெட்டுறது, காட்டை ஒட்டி வேலி அமைக்கிறதுன்னு அதோட நடமாட்ட பாதைகள் துண்டிக்கப்படுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த தேசிய நெடுஞ்சாலை இல்லையா? ஆமா, NH-44 கன்னியாகுமரியிலிருந்து வாரணாசி போற மிக முக்கியமான பரபரப்பான சாலை அது. ராத்திரி நேரத்துல நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்கள் அதிவேகமா அந்த சாலையை கடந்து போகுது. இறை தேடியும் தண்ணி குடிக்கும் சாலையை கடக்க முயற்சி பண்ற மான்கள் அந்த வாகனங்களோட வெளிச்சத்துல மிரண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னு அடிபட்டு சாகுது. இதுக்கு எந்த தீர்வுமே இல்லையா? வனப்பகுதிகள் வழியா போற சாலைகள்ல வேக கட்டுப்பாடுகள், எச்சரிக்கை பலகைகள் வைப்பாங்களே, இல்ல விலங்குகள் சாலையை கடக்க சுரங்கப்பாதைகள் மாதிரி ஏதாவது அமைக்கிறது இல்லையா? மத்த நாடுகள்ல, ஏன் நம்ம நாட்டிலேயே சில முக்கியமான புலிகள் காப்பகங்கள்ல இது மாதிரி சுரங்கப்பாதைகள், மேம்பாலங்கள் அமைச்சிருக்காங்க. ஆனா இந்த கங்கை கொண்டான் பகுதியில அது மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுத்ததா தெரியல. குறைஞ்சபட்சம் வேகத்தை குறைக்கிற ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் அல்லது எச்சரிக்கை பண்ற ஒளிரும் பலகைகள் கூட போதுமான அளவுல இல்ல. வளர்ச்சி முக்கியம்தான், ஆனா அந்த வளர்ச்சியோட விலையா இந்த அப்பாவி உயிர்களை நாம பழி கொடுக்கறோம். ஒரு பக்கம் தொழிற்சாலை விரிவாக்கம், இன்னொரு பக்கம் அதிவேக நெடுஞ்சாலை. இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த மான்கள் சிக்கி தவிக்குது. அப்படியானா இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பேரளவுக்கு ஒரு சரணாலயம் இருக்கு, ஆனா அதோட எல்லைக்கு வெளியில விலங்குகளோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. விலங்குகளுக்கு தெரியாத ஒரு நிர்வாக எல்லைக்கோடு அவற்றை பாதுகாப்பதிலிருந்து அதிகாரிகளை தடுக்குது. பிரச்சனை என்னன்னு அப்பட்டமா தெரிஞ்சும் தீர்வுங்கிறது காகிதத்துல பரிசீலனைங்கிற அளவுலயே நிக்குது. 7 மாசத்துல 22 மான்கள் செத்த பிறகும் பதில் பரிசீலனை செய்யப்படும் என்பதுதான். கங்கை கொண்டான் மான்களோட இந்த கதை நெல்லையில மட்டும் நடக்கிற ஒரு நிகழ்வு இல்ல. இது ஒரு முக்கியமான குறியீடு. இந்தியா முழுவதுமே தொழில்மயமாக்கலுக்கும் வனவிலங்கு பாதுகாப்பிற்கும் இடையே நடக்கிற போராட்டத்தோட ஒரு பிரதிபலிப்பு இது. ஒரு பக்கம் நமக்கு நெடுஞ்சாலைகள் வேணும், தொழிற்சாலைகள் வேணும்,
மறுபக்கம் இந்த பூமியோட மற்ற உயிரினங்களுக்கும் இங்க வாழ உரிமை இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை உருவாக்குறதுல தான் நம்மளோட உண்மையான சவால் இருக்கு. அந்த சமநிலையை நாம கவர விடும்போது அதுக்கு விளையா இந்த மாதிரி உயிர்கள் பலியாகுது. அவற்றுக்கு குரல் இல்ல. அதனால அதோட வலிகள் நமக்கு கேட்கறதில்ல. உண்மைதான். அந்த மான்களோட குரலற்ற ஓலம் நம்மளோட வளர்ச்சி பாதையில நம்ம எதையெல்லாம் இழந்துட்டு வரோம்னு நமக்கு நினைவுபடுத்துது. இந்த நிர்வாகச் சிக்கல்களுக்கும் ஆபாயகரமான போக்குவரத்துக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிற அந்த மான்கள் நமக்கிட்ட ஒரு கேள்வியை கேக்குது. இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை. ஒரு பகுதி சரணாலயமாக அறிவிக்க பரிசீலனை செய்யப்படும் என்று அதிகாரிகள் சொல்றாங்க. ஆனா நம்ம எதை பரிசீலனை செய்யறோம்னு யோசிச்சு பாருங்க. கோப்புகளையா, நிதிநிலை அறிக்கைகளையா, இல்ல சட்ட நுணுக்கங்களையா? இந்த பரிசீலனை நடந்து முடிவதற்குள்ள இன்னும் எத்தனை உயிர்கள் அங்க பலியாகும்? நாம கொடுக்கிற உண்மையான விலை என்ன? அது வெறும் விலங்குகளோட உயிர்கள் மட்டும்தானா? இல்ல இயற்கையை பாதுகாக்கிறதுல ஒரு சமூகமா நமக்கு இருக்கிற பொறுப்புணர்வின் விலையா? அந்த பரிசீலனைங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எத்தனை மௌனமான மரணங்கள் மறைஞ்சிருக்குன்னு நீங்க யோசிக்கணும்.